ஒரு பெண்ணோட கணவர் வந்து ரொம்ப நாளாக ஜெயிலில் இருக்காருங்க. அவரை பார்க்குறதுக்கு அந்த மனைவி வர்றாங்க. வந்துட்டு அவரை பார்க்குறாங்க. பார்த்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டாங்க. பேசிட்டு கோவத்தோடு திரும்பி வர்றாங்க. அங்கே இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட, எங்கப்பா உங்கள் ஜெயிலரை நான் பார்த்தே ஆகணும்னு கத்தி உருள்றாங்க. ஏதோ பிரச்சனை போல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ்காரரும் போயிட்டு ஜெயிலர்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த அம்மாவை கூப்பிட்டு போகிறாரு. அவர் ஜெயிலர் வந்து அமைதியாக, இங்கே வாருமா உட்காருங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். இந்த ஜெயிலில் நீங்கள் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சார். நீங்கள் எல்லாம் சேர்ந்து என் புருஷனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறீங்க. அவர் ரொம்ப அழுகிறாரு. அவர் தாங்கவே முடியாத கஷ்டம் அவருக்கெல்லாம். இது மனித உரிமை மீறல். இதை நான் வந்து உடனே வந்து எல்லா இடத்துலையும் புகார் கொடுத்து இதை மேலிடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் யாருக்குமே வேலை இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு தாம் தூம்னு குதிக்கிறாங்க. ஜெயிலருக்கு ஒன்றுமே புரியல. அம்மா, நீங்கள் வந்தது என்ன பிரச்சனைன்னு சொல்லலை. உங்கள் கணவர் யார் என்னன்னு கேட்டுட்டு அவருக்கு என்னம்மா பிரச்சனை? இங்கே அவர் அதுவும் உங்கள் வீட்டுக்காரரு எந்த வேலையும் செய்ய மாட்டாரேம்மா. சாப்பிட்டு படுத்து தூங்கி நிம்மதியாக தானே இருக்கார். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்களாம். இந்த அம்மா சொன்னாங்களாம், ஏன் சார் கையில் எதுவுமே வந்து ஒரு கடப்பாரை மண்வெட்டி எதுவுமே அவர் கையில் கொடுக்காம சும்மா வந்து ஒரு இத்தனின்னு ஒரு அரை அடிக்கு வந்து ஒரு இரும்பு கம்பியை கொடுத்துட்டு அவர் இருக்கிற ஜெயிலிருந்து கீழே குழியை தோண்டி மெயின் ரோட் வரைக்கும் நீ வந்து குழியை தோண்டி போ அப்படின்னா, அவருக்கு உதவிக்கு கூட 2 பேரை கொடுக்கலன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? தனியாக ராத்திரி மழுமா உட்காந்து குழியை தோண்ட சொல்லியிருக்கீங்களாமே, பாதி தான் தோண்டி முடிச்சிருக்கேன், எங்கள் பாரு கையெல்லாம் செவந்து ரத்தம் வருதுன்னு என்கிட்ட ரொம்ப அழுகிறாரு. அவருக்கு உடனே 2 பேரும் வந்து ஹெல்ப்பு கொடுங்க, இல்லைன்னா அந்த வேலையை வேற யார்ட்டாவது கொடுங்க அப்படின்னு சொன்னாலாம். திரும்பி பார்த்துருக்காரு. அவருடைய கணவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தாராம். பார்த்தீங்களா? இந்த அம்மா வந்து இப்போ தேவையில்லாமல் கோவப்பட்டதுனால யாருக்கு பிரச்சனைன்னு பாருங்கள். கணவர் வந்து குழி தோண்டி தப்பிக்கலாங்கிற ஒரு யோசனையில் இருந்தவர், அவர் இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ அதிகமான நேரங்களில் ஜெயிலில் இருக்க போகிறாரு, அடி வாங்கி சாக போகிறார். அதைத்தான் அந்த காலத்தில் ஔவையார் சொல்லியிருக்காங்க, ஆறுவது சினம். ஆறுவது சினம்னா என்னென்னா, கோபம் வந்து தனியணும், அப்புறம் தேவையில்லாத இடத்துல கோபப்படக்கூடாது. கோபம் எப்போ ஒரு மனுஷனுக்கு வந்துச்சோ, என்ன பேசுகிறோம், என்ன எப்படி செயல்படுறோம்னே தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற உறவு, சமுதாயம் எல்லாத்தையும் கெடுத்துரும். அதனால் கோவப்படாமல் இருங்க. ஆறுவது அப்படின்னா தவிர்க்க வேண்டியது. சினம்னா கோபம். ஆறுவது சினம் அப்படின்னா கோபத்தை தவிர்க்கணும். கோபம் தணிக்கப்பட வேண்டியது. கோபம் வரும்போது நமக்கு சிந்திக்கிற அறிவு குறைஞ்சு உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவெடுக்கிற சூழ்நிலை வரும். அது யாருக்குமே நல்லது கிடையாது. அதனால் கோவப்படாதீங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இல்லை என்ன விதமான பாடல்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரி தகவல்கள் வந்து நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கீழே வந்து பகிருங்க. மீண்டும் தொடருவோம்.